பட்டுவாடா செய்யப்பட்ட தகவல் கிடைச்சி நிரூபணம் இருந்தால் ஒத்திவைப்பதற்கு பதிலாக எந்த வேட்பாளர் பணப்பட்டுவாடா செய்தாரோ, எந்த வேட்பாளருக்காக பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதோ அந்த வேட்பாளர்களை தகுதி இழக்க செய்யணும். தேர்தல் ஒத்திவைப்பு என்பது மட்டும் அது பொருத்தமான தீர்வாக இருக்காது. ஆனா தேர்தலை ஒத்தி வச்சிருக்கிற இடங்கள்ல 19ஆம் தேதிக்கு பிறகு நடத்துவதற்கு பதிலாக நாளையோ நாளை மறுநாளோ தேர்தல் நடத்துவது என்பது பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த தேர்தலை போலவே அதிமுக நிறைய பணம் தந்திருக்கிறது. அது எல்லாருக்கும் வெளிப்படையான தெரிந்த உண்மையை தவிர அதில் ஒன்றும் ரகசியம் இல்லை. அதை தேர்தல் கமிஷன் தடுக்காதது தேர்தல் கமிஷனுடைய தோல்வி என்றுதான் நான் கருதுகிறேன். தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலை ஒத்திவைப்பதில் பயன் கிடையாது. ஒரு தொகுதியில வாக்குப்பதிவுக்கு பிறகு அந்த தொகுதியில பணம் பட்டுவாடா ஆகியிருக்குன்னா அந்த வாக்குப்பதிவுக்கு பிறகு அந்த தேர்தலை கவுண்டர் மேன் பண்ணணும். அதுதான் உரிய தண்டனையாக இருக்க முடியும். தமிழ்நாடு முழுவதிலும் நம்முடைய தேர்தல் களத்தில் பணம் ஒரு டர்ட்டி ரோலை இன்றைக்கு கொண்டிருக்கிறது என்பதை தேர்தல் ஆணையமே ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்த பண ஆதிக்கத்தை முறியடித்து, பணபலத்தை முறியடித்து தமிழ்நாட்டு மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுகிற வகையில், ஒரு ஜனநாயக மாற்றாட்சி அமைகிற வகையில் வாக்களிப்பார்கள் என்று நான் திடமாக நம்புகிறேன். திமுகவில் எல்லா இடங்களிலையும் அதிமுகவுக்கு போட்டி போட்டுக்கொண்டு பணம் கொடுத்தார்கள். ரெண்டும் ஊழல் கட்சிகள். அது அரவாக்குறிச்சியில் மிக உள்ளங்கை நெல்லிக்கனியாக நிரூபிக்கப்பட்டு விட்டது. இப்ப தஞ்சாவூர்ல தள்ளி வச்சிருக்காங்க. நான் என்ன கேட்டேன், ஓட்டு எண்ண பிறகு நாங்களே கூட ஜெயிக்கிறோம்னு வச்சுக்கணும். அது ஓட்டர்ஸ் மைண்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். 19ஆம் தேதி ஓட்டு என்றதுனால 18ஆம் தேதி எலெக்ஷன் நடத்துங்க. நியாயமான தேர்தலா இருக்கும். இல்லாட்டி பை எலெக்ஷன், ரூலிங் பார்ட்டி எப்படி பை எலெக்ஷன்ல ஜெயிக்குதோ அதே மாதிரி தான் ஆகும். தேர்தல் ஆணையத்திற்கு நேற்று புகார் கொடுத்தோம். புகாரின் அடிப்படையில் இன்னும் ஒரு தொகுதியில் தேர்தலில் தள்ளி வச்சிருக்கிறாங்க. நாங்க கேட்டதெல்லாம் இந்த தொகுதியில் பாத்தீங்கன்னா திமுக அதிமுக வேட்பாளரை நீங்க டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க, ஏன்னா பணம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நடக்கல. ஆனாலும் அதை மீறி மக்கள் மிகப்பெரிய, அதாவது இன்னைக்கு வாக்களிப்பது ஆர்வத்தோடு இல்ல, ஆத்திரத்தோடு வாக்களிக்க போறாங்க. இந்த ரெண்டு கட்சிகளும் அகற்ற வேண்டும் என்ற ஆத்திரத்தோட வாக்களிக்க போறாங்க. உறுதியா எங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அதிகமாக வாக்கு பதிவாகும் போது அது பொதுவாகவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் சாதகமாக இருக்கிறது. அது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இதுவரைக்கும் தமிழகத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு 2 இடத்துல தேர்தல் தள்ளி வைப்பதை நம்ம பார்த்ததே கிடையாது. அகேன்ஸ்ட் த டெமோக்ரஸி. ஆனா நிச்சயமாக அதிமுக அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் புகட்டுறதுக்காக மக்கள் தயாராக இருக்காங்க. 234 தொகுதிகளிலும் பணம் வாக்குகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. 2 அணிகளுமே, திமுக அணியும் அதிமுக அணியும் பணம் கொடுத்து மக்களை களங்கப்படுத்தியிருக்கிறார்கள். இவர்கள் ஊழல் செய்தது மட்டுமில்லாமல் ஊழல் பணத்தை மக்களுக்கு வழங்கியதன் மூலம் மக்களின் மீதும் ஊழல் கரையை பூசுகிறார்கள். ஆட்சியை கைப்பற்றும் அளவுக்கான எண்ணிக்கையுள்ள இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம். அரவக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் மட்டும் பணப்பட்டுவாடா நடக்கவில்லை. தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான தொகுதிகளில் நேற்று இரவு வரை பணப்பட்டுவாடா நடந்திருக்கிறது. அதிமுக திமுக இந்த இரு கட்சிகளும் பணத்தின் அடிப்படையிலேயே இந்த தேர்தலை சந்தித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் இந்த 2 கட்சிகளுடைய செயல்களை, வரம்பு மீறலை கட்டுப்படுத்த தவறிவிட்டது.